ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெனிஸ்லேருந்து ஃப்ளாரன்ஸுக்கு கிளம்பி போனோம். ஃப்ளாரன்ஸுங்கிறது 580 கிலோமீட்டர் வெனிஸ்லேருந்து. அதுக்கு காலையில் கிளம்புனோம். அங்கே கிளம்பி போனால் மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கே வாக்கிங் டூர் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே லோக்கல் கைடை எங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லோக்கல் கைடு எங்களுக்கு ஒரு ஆடியோ காதில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே போவாங்க. எந்தெந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டே போனது. ஃப்ளாரன்ஸுங்கிறது தான் வந்து இட்டாலியோட கேபிட்டலாக இருந்துச்சுங்களாம். ரோம் தான் இட்டாலியோட கேபிட்டலு. அதுக்கு முன்னால் வந்து அவங்க எம்பையர்கள் வந்து ஃப்ளாரன்ஸை தான் கேபிட்டலாக வச்சுருந்தாங்களாம். இதுக்கு வந்து ரெனசான்ஸ் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது. இது பாருங்கள், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். அது வந்து ஆர்னவ்னு ஒரு ரிவர் வேறு அங்கே ஓடுது. அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போனால் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு மேலே நடந்துக்கிட்டே போனோம்னா இந்த ஒரு சர்ச்செல்லாம் வரும். அந்த சர்ச்சில் மைக்கேல் ஆஞ்சலோ, பிக்காசோ அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் நிறையா பேர் வந்து இன்னமும் அந்த ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த அதெல்லாம் பார்த்து வச்சிட்ருக்குறாங்க. அதெல்லாம் வரைஞ்சிட்ருக்குறாங்க. அதையும் பார்த்தோம். நம்ம நின்னோம்னா நம்மளே வரைஞ்சி கூட கொடுக்குறாங்க. அதையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமே அங்கே இருக்கிற பாருங்கள் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக அற்புதமாக இருக்குது. பிக்காசோ ஓவியம் பாருங்கள், மோனோலிசா அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்களாம். அதை தான் வந்து லியோனார்டோ டாவின்சி வந்து வேறு மாதிரி வரைஞ்சாராம். அதுக்கு வந்து இது வந்து மைக்கேல் ஆஞ்சலோவோட பெயிண்டிங்காக. இதெல்லாம் வந்து அந்த அப்பா ஆண்ட ராஜாவோட மகன், மகள், ஒய்ஃபு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. தத்ரூபமாக இருக்குதுங்க. அது பார்த்தா பெயிண்டிங்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதெல்லாம் வந்து செவுத்துலேயே பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு அப்புறம் யுஃபிசி அப்படிங்கிற இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த யுஃபிசிங்கிற இடத்துல தான் இந்த பெயிண்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு சர்ச்சு நான் முதல்ல பார்த்தீங்க இல்லையா, மைக்கேல் ஆஞ்சலோவோட ஃபேஸை வந்து கார்விங் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சர்ச்சில். அந்த இடத்த வந்து இவர் காமிச்சார். அவ்வளோ சின்னதாக, ஏன்னா மைக்கேல் ஆஞ்சலோ வந்து இந்த ஃப்ளாரன்ஸில் தான் வசித்தாராம், அந்த ஸ்ட்ரீட்டில், அந்த சர்ச் இருக்கிற ஸ்ட்ரீட்டில். அதனால் அந்த சர்ச்சில் வந்து ஒரு இடத்துல மைக்கேல் ஆஞ்சலோ பெயிண்ட் கார்விங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சும்மா காமிச்சார். அதையும் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதை சுற்றியும் நடந்து வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், சிசில்டு நோஸ், சிசில்டு சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பெல்லாம் தெரிகிற மாதிரி தான் வந்து கார்விங் பண்ணி வச்சுருக்காங்களாம். எல்லாம் ஜென்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அந்த ரோமன் எம்பையரெல்லாம் அதை பார்த்து அதே மாதிரி கார்விங் பண்ணி வச்சுருக்காங்களாம். அவங்க வரைஞ்சதே அப்படி தானா. அதுதான் வந்து அதோட பியூட்டியாக. எல்லாமே நேக்கட் பெயிண்டிங்ஸ் தான், நேக்கடாக இருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக அந்த இடத்த சுற்றியும் அவங்க தான் இருக்கிறாங்க, ஜென்ஸோட இது. அப்புறம் 2 பேர் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி, அது மாதிரிலாம் ரொம்ப பெயிண்டிங் பார்க்கலாம். அது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக எல்லாம் பார்த்துட்டு அங்கே சர்ச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர்ச் இருக்குது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டாச்சூஸ், அங்கங்கே ஸ்டாச்சு வந்து வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுதான் வந்து இந்த ஃப்ளாரன்ஸுங்கிற ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்களாம். அதுக்கப்புறமே அந்த சிட்டியை வந்து அப்படியே அந்த சர்ச்சுக்கிட்ட போய் நின்னோம்னா, கார்னரில் நடுவில் நின்னோம்னா அந்த சுற்றியும் பாருங்கள் அப்படியே கட்டடங்கள், சர்ச்சு எல்லாமே வருது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் வந்து ஒவ்வொருத்தரோட பேர், ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டியாக. அந்த பெயிண்டரு பிக்காசோ, இது மைக்கேல் ஆஞ்சலோ, அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து நினச்சி அவங்க கார்வ் பண்ணி வச்சுருக்குறாங்களாம். இது எத்தனையோ வருஷம் பழமையானதுங்களாம். பிசியில் பண்ண இது மான்யூமெண்ட்டு. அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். அங்கே கதவெல்லாம் வந்து ஹை கதவு, அதுக்கு பிடியெல்லாம் போட்டு அதுலேயும் வந்து பிராஸ் ஒர்க்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இது பாருங்கள், ஒரு இடத்துல நின்னோம்னா அப்படியே சுற்றியுமே வந்து பில்லராக இருக்குது. அந்த பில்லர்லாம் வேலைப்பாடு, மேலையெல்லாம் ரூஃப்லாம் வேலைப்பாடு, எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான். இந்த ஃப்ளாரன்ஸுங்கிற ஊரே பெயிண்டிங்ஸ் தான் பேர் போனது. அதெல்லாம் இன்னமும் வந்து எத்தனையோ பழங்காலத்துது, ஆனால் கலரெல்லாம் மாறாமல் நம்ம எல்லோரா எல்லாம் சொல்லுவோம் இல்லை, அப்படியே இருக்குது பெயிண்டிங்ஸு. அந்த காலத்து பெயிண்டிங்ஸ் என்ன தான் போட்டு வரைஞ்சாங்கன்னு தெரியலன்னு
அது மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த கைடு வந்து எங்களை எல்லாத்தையும் சொல்லி, இது இந்த இடம், அது இது இந்த இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறீங்க, இதை பிரிட்ஜில் தாண்டுறீங்கன்னு எல்லாம் பயங்கர டயர்டாங்க. இதுக்கு வந்து இந்த டூரில் வந்து ஃப்ளாரன்ஸ் போனப்போய் சொல்லிட்டாரு கைடு, இது வாக்கிங் டூரு, தண்ணி எடுத்துக்கோங்க பாட்டிலில், அப்பப்போ பிடிச்சிக்கலாம், அங்கங்கே ஃபவுண்டைன் இருக்கும், அதில் பிடிச்சி தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க, நிறையா நேரம் நடக்கணும். ஏன்னா மத்தியானம் ஆரம்பிச்சது, லஞ்சு முடித்தோடனே ஆரம்பித்தது, எங்களுக்கு நைட்டு தான் முடிஞ்சது. ஏதாவது ஈவினிங் ஒரு 7 o'clock முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 400 கிலோமீட்டர் இது ட்ரைவ் பண்ணி ரோமுக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணோம். அதுதான் அதனோட பியூட்டி. ரோமில் வந்து நைட் டூர் வேறு போனோம். ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு ரோமுக்கு பாருங்கள், இந்த கதவு தான் சொன்னேன், எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள், அவ்வளோ பெரிய கதவுங்க. அதை வந்து யாரோடது, எந்த ராஜாவை கட்டினது, அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க போர்டு, அதெல்லாம் பார்த்தோம். இதுதான் வந்து பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு நேரோ ஸ்ட்ரீட்டாக இருக்கும், அது மாதிரி இருக்குது. இதில் ஸ்டார்பக்ஸும் இப்போ எல்லாம் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அங்கே போய் எல்லாம் காஃபி குடிக்கிறவங்க குடிங்கன்னாங்க, கொஞ்சம் குடிக்கிறவங்க குடித்தாங்க. அதுக்கப்புறமே அப்படியே நடந்து எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த சர்ச் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சர்ச், அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த சர்ச்சில் தான், செவுத்தில் தான் மைக்கேல் ஆஞ்சலோவோட பெயிண்டிங் ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு எங்களை கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சார் எங்கள் கைடு. இது யாருக்குமே தெரியாது, நான் வந்து எல்லாருக்குமே காமிச்சிட்ருக்குறேன். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னது அப்படின்னு சொன்னார் கைடு, அதையும் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா முதல்ல சின்னதாக கிறுக்கின மாதிரி இருக்கும் செவுத்தில், அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்தேன். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே சொன்னதை நான் உடனே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் நின்று பாருங்கள், இந்த கதவு தான் சொன்னேன், பிராஸ் ஒர்க் போட்டு அதில் அவ்வளோ அருமையான கதவு. அந்த கதவு வந்து அது கதவுக்கிட்ட வந்து அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லிவிட்டு, அது யார் பண்ணினது, எந்த ராஜா பீரியடில் எல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு அது ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த பிராஸ் ஒர்க்குக்கு ஒரு இது இருக்குது, அதெல்லாம் சொன்னார் அந்த கைட் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த கதவுகிட்ட நின்று எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. அப்புறம் இந்த சர்ச்சை வந்து சுற்றியும் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃப்ளாரன்ஸ் போனீங்கன்னாவே இதுதான் கேட்பாங்க, இந்த சர்ச்சுக்கு போனீங்களா, அது பேர் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு போனீங்களான்னு கேட்பாங்க, அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமே வந்து ஆர்னோவில் அந்த பிரிட்ஜ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படிங்கிறது அது இம்பார்ட்டண்ட்டு, அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் ஸ்டாச்சூஸ் தான். ஆனால் வாக்கிங் வந்து 22,000 ஸ்டெப்பு, என்ன 30,000 ஸ்டெப்பே வச்சுருப்போம் அன்றைக்கி மட்டும். எல்லோரும் அப்படியே டேம் டயர்ட் ஆகிட்டாங்க, எப்படா போய் பஸ்ஸில் உட்காருவோம், ரோமுக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். இந்த அப்போயே கைடு வந்து சொன்னார், வாக்கிங் டூர் இப்படி தான் இருக்கும், வரலைங்கிறவங்க உட்காந்துக்கலான்ட்டார், பஸ்லேயே உட்காந்துக்கலான்ட்டாங்க. ஆனால் யாருமே உட்காரல, அவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு உட்காருவாங்களா. இதுதாங்க ஆர்னோ ரிவர். அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. அதில் ஷாப்பிங் பண்ணுறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 minutes கொடுத்தாரு கடைசியாக முடிக்கிறப்போ. அது அதை எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கிறோம். எல்லாம் கடன்னு நடந்து எங்கள் பஸ்ஸு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டாங்க. ஏன்னா பஸ்ஸு வந்து அந்த சென்ட்ரல் சிட்டியில் நிறுத்தக்கூடாது, டிராஃபிக் ரூல்ஸு. அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் போய் நிறுத்தி இருக்கணும். நம்ம கைடு ஃபோன் பண்ணார்னா அந்த பஸ் வந்து நாங்கள் எங்களை எங்கே இறக்கி விட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நிற்பாங்க, நாங்கள் ஏறி போயிடுவோம். இதுதான் பாருங்கள், இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டு, ஒவ்வொருத்தரோட பேர், அந்த ராஜாவோட பேராக இருக்கும், இல்லைன்னா அந்த வரைஞ்ச இவங்க பேராக இருக்கும், அது மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமே அது பாருங்கள், அந்த பிரிட்ஜ் தெரியுதா, அதிலேருந்து அங்கே ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே நின்று ஃபுல் ஃப்ளாரன்ஸ் சிட்டியும் தெரியும் ஒரு இடத்துல, ஒரு பாயிண்ட்டுக்கு போனோன்னேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்க வச்சுட்டாங்க. எங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் எல்லாம் சுற்றியும் ஃப்ளாரன்ஸ் சிட்டியை ஃபுல்லாக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கலான்னாங்க. நானும் அந்த பிரிட்ஜ் மேலே கை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த இதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் நிறையா வியூஸ் பார்த்தா தான் எனக்கும் இன்னும் செய்யணுன்னு ஆசையாக இருக்கும். டயர்டாகி எல்லாம் உட்காந்துருக்குறோம் பாருங்கள். ரோமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரோமில் வந்து நைட் டூர், ரோமில் வந்து லாட்ஜில் போய் 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 9 o'clock நைட் டூர் ஆரம்பிச்சிது.
அது நைட் டூர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து சப்டியூட் லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களாம். இது வந்து நம்ம இது மாதிரி ஒரு முஸ்லீம் லீடர் வந்து ஒரு கேட்வே மாதிரி கட்டி வச்சுருக்கிறாருங்களாம். அது வந்து அது வந்து ரொம்ப மான்யூமெண்ட்டாக இம்பார்ட்டண்ட் மான்யூமெண்ட் இன் ரோமா. அதை வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் இது கொலோசியம். கொலோசியம்ங்கிறது வந்து ஆம்பி தியேட்டர். அந்த அந்த காலத்தில் வந்து இங்கே தான் நாடகம்லாம் போடுவாங்களாம். அது வந்து அலௌடு இல்லை, உள்ளே எல்லாம் அலௌடு இல்லை. அது அப்படியே சிதிலடைஞ்சு போயிருக்கு. அதுக்குள்ளே லைட் போட்டிருக்கிறது நைட்டில் தான் பார்க்க முடியுமா. இந்த கொலேசியத்துக்கு அடுத்த நாள் காலையில் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னால் நைட்டில் வந்து நாங்கள் கொலேசியம் வந்து எப்படி இருக்கும் லைட்டில் அப்படின்னு பார்க்குறது தான். அதை அப்படியே சுற்றியும் பார்க்கலாம். அப்படியே சுற்றி போய் பார்த்துட்டு வந்தோம் கொலேசியமில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சு, இம்பார்ட்டண்ட் சர்ச்சுன்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சுக்கும் கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லாங் வாக் போயிட்டு அங்கே வந்து அந்த லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்குமா, விடிய விடிய எரியுமா. பாட்டும் அப்படியே பாடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு பாடுறது அங்கங்கே ஸ்டேஜில் நின்று பாட்டும் பாடிட்டுருக்குறாங்க. நைட்டெல்லாம் வந்துட்டு பாப் மியூசிக் மாதிரி பாடிட்டுருக்குறாங்க. அதுதான் அங்கே ஃபேமஸுங்களாம். அதையும் கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் பாப் சாங்கெல்லாம் கேட்டோம். அப்புறம் அந்த ரிவர்கிட்ட உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த சர்ச்சு பாருங்கள். சர்ச்சுக்குள்ளே வந்து நிறையா பேர் போகவே இல்லை. ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுங்க, இல்லைன்னா எங்களோடையே நடந்து வாங்கன்னு கைட் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை இதையும் சர்ச்சில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமே இறங்கி வந்து இவங்களோட சேர்ந்து நடக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம மிஸ் ஆகிடும் இல்லைங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஊராக என்ன. அதனால் அப்புறம் மழை வேறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். ஒயிட் ஜாக்கெட் போய் இதில் பஸ்லேயே வச்சுருந்தேன், எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நைட் இல்லைங்களா, மிட் நைட் ஆயிடுச்சு. அதனால் அதை போட்டுட்டு நைட்டில் ரோம் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டேன். ஏன்னா மழை வந்ததுனால கீழே அப்படியே பாருங்கள், தரையெல்லாம் எப்படி மின்னுது பாருங்கள், கிளார் அடிக்குது. அதில் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. இது ஒரு எடுத்தால் நடுவில் போய் நின்றுட்டு எங்கள் அண்ணன் பேத்தி எடுக்க சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். எல்லாம் லைட்ஸ் தான். ஆக்சுவலாக அது மான்யூமெண்ட்டு, அது லைட்ஸ் போட்டு அதை அப்படி வச்சுருக்குறாங்க. அதில் பாருங்கள். அப்புறம் ஒரு பிரிட்ஜில் அப்படியே வாக் பண்ண சொன்னாங்க. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக 2 பக்கமும் 2 ஸ்டாச்சுன்னு இருக்குது. இதோ அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக வாக் பண்ணி வந்தோம். ஃபுல் பிரிட்ஜு நாங்கள் வாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதில் நடந்து வந்தோம். அதை வந்து அந்த அந்த இடத்துலேருந்து அந்த பிரிட்ஜுக்கு ஃபோட்டோ எடுத்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது வாக்கு. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நைட்டு போய் ரோமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி ரோமில் இருந்து கிளம்பினோம். தேங்க்யூ.